கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மக்கள் நலத்திட்டங்களை விரைந்து முடிக்காவிட்டால் பணியிடை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டார வளர்ச்சி அலுவலர் பொறியாளர் உள்ளிட்டோரை மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கண்டித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். அதாவது கரூர் மாவட்ட கண்காணிப்பாளரும் கைத்தறித்துறை ஆணையருமான ராஜேஷ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நடைபெறும் நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து இந்நிலையில் இன்று ராஜேஷ் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் லியாகத் ஆகியோர் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிந்தலாவடி பஞ்சாயத்து மற்றும் கள்ளப்பள்ளி பஞ்சாயத்து பகுதிகளில் அதாவது காலை உணவு சிற்றுண்டி வழங்கப்படும் பகுதி மாணவர்களுக்கு வழங்கப்படும் அதையும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சிந்தலாவடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட புனவாசிப்பட்டி பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அங்கன்வாடி மையத்தை ஆய்வு செய்து அப்பகுதிகளை மேற்கொண்ட போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இந்த பகுதியில் அதாவது ஜல்ஜீவன் திட்டத்தில் குழாய் பதிக்கப்பட்டு பைப்பு மட்டும் போடப்பட்டது. ஆனால் போட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிறது. ஆனால் தண்ணீர் வரவில்லை என்று கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து இன்னொரு பகுதியைச் சேர்ந்தவர் தொடர்ந்து ஒரு பகுதியில் தண்ணீர் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகிறது என்று கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆணையரிடமும் கண்காணிப்பாளர் அலுவலரிடம் தொடர்ந்து முற்றுகையிட்டு கோரிக்கைகளை வைத்தனர். அப்போது இது அதிகாரிகள் நீங்கள் சரிவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒரு வாரத்தில் இந்த பணியை விரைந்து முடிக்கவில்லை என்றால் உங்களை சஸ்பெண்ட் செய்யப்படும். அதாவது கிருஷ்ணராயபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலாளர் மற்றும் குடிநீர் வழங்கக்கூடிய அந்த இன்ஜினியர் உட்பட 3 பேரையும் உங்களது மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் நான் பரிந்துரை செய்வேன். ஆகையால் விரைந்து மக்களுக்கு அந்த நலத்திட்ட உதவிகளை அரசு செய்யக்கூடிய திட்டங்களை விரைந்து செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். நன்றி கார்த்திகேயன், விரிவான விவரங்களுக்கு.